அவங்களும் 2006 தேர்தல் நினைக்கிறேன். அப்ப நல்ல வாக்கு சதவீதம் பெற்று ஒரு வலுவான கட்சியா இருந்தது. 2011 அதிமுகவோட சேர்ந்தாங்க. இடங்கள் நிறைய கிடைச்சது. எதிர்கட்சி தலைவராகவும் ஆனார். ஆனால் கட்சி பலவீனமாக இடங்கள் பெறணும், அதிகாரம் வேணும் அப்படின்னு நினைச்சு யாரோடையாவது சேர்ந்தோம்னா காலி ஆயிடுவங்களுக்கு அவங்க உதாரணம். கடைசியாக மக்கள் நீதி மையம் அவரே என்ன சொன்ன, இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை மையம்னு சொன்னார். சென்ற முறை மக்களவை தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் நிறைய வாக்குகளை பெற்றாங்க. வாக்கு சதவீதம் மக்கள் நீதி மையத்தின் பர்சன்டேஜ் விழுக்காடு அதிகரித்து வந்தது. இந்த முறை அவர்கள் திமுக பக்கம் சாய்ந்து விட்டார். அதுவும் காலி. இப்ப அவர்கள் களத்திலே இல்லை. ராஜ்யசபா தேர்தலே அதை நோக்கி போயிட்டார். அவர் களத்திலே இல்லை. அவரை நம்பி இனி யாரும் போடுவதற்காக இல்லை. கமலஹாசனோட தக் லைஃப் சினிமாவுக்கு போயிட்டாரு. ஆக இப்ப மிஞ்சி இருக்கிறது